நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில வந்தவாசி பக்கத்தில 25 வயசு பொண்ண, அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களே 4 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ கேவலமான விஷயம். இது எவ்வளோ பேர் நீங்க பார்த்தீங்க நியூஸ்ல, பார்க்கல அப்படின்னு தெரியல. ஆனா இது ரொம்பவே ஒரு மோசமான விஷயங்க. இப்ப அந்த விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த மாரியான கிரைம் நியூஸு இல்லன்னா நம்ம ஊர்ல லோக்கல்ல நடக்கிற விஷயங்கள பத்தி, அநீதிய பத்தி குரல் கொடுக்கணும். அத பத்தி தெரிஞ்சுக்கணும், பேசணும், டீட்டெயில்ஸ் என்ன இருக்கு அப்டின்ட்டு தெரிஞ்சுக்கணும்னா, என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில வந்தவாசி பக்கத்தில ஒரு ஊர்ல வந்து வீட்லேருந்து கோவமா அதாவது வீட்ல சண்ட போட்டுன்னு தனியா வந்து 25 ஏஜ் இருக்கிற ஒரு வயசு பொண்ணு தங்கியிருக்கு. தனியா ரூம் எடுத்து. அந்த பொண்ணு வந்து சரி வீட்லயும் சண்ட போட்டு வந்துட்டோம். வேற யாரும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களும் இல்ல அந்த அளவுக்கு. இப்போ இவங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க தான் அப்டின்ட்டு அந்த 4 பேர் கூட நல்லா நம்பிக்கையா அவங்கள நம்பி அவங்க கூட ஜாலியா இருந்திருக்கு. வேணுன்றப்ப அவங்களும் பணம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இல்ல வெளில போறது, வரது. ஸோ நார்மலா ஃப்ரெண்ட்ஸ்ன்னா அதானே பண்ணுவோம். ஸோ அந்த மாரி பண்ணிட்டுருக்காங்க. ஜாலியா ஒண்ணா தான் இருந்திருக்காங்க. ஆனா, அதே காலப்போக்குல அவங்க 4 பேர் சேர்ந்து இந்த பொண்ண வந்து வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. பாலியல் வன்கொடுமை. அந்த பொண்ணு வந்து சரி என்ன பண்றது ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படின்ட்டு இந்த காலத்துலலாம் எல்லாம் சகஜமாயிருச்சுல்ல. பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஜாலியா ஊர் சுத்துறது, அப்புறமேட்டுக்கு டேட்டிங்கு, அப்புறம் லிவிங் டுகெதர்ல இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நார்மலான விஷயம். இருந்தாலுமே சில பேரு வந்து சில பெண்கள் இன்னமும் சில ஆண்களும் கூட இன்னமும் ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற மாரிலாம் நெனச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாரி இந்த பொண்ணு நெனச்சுச்சா என்ன தெர்ல. ஆக மொத்த இது வந்து லேட்டரா தான் பின்னாடி தான் இந்த பொண்ணுக்கு வந்து தெளிவு கெடச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. 5 மாசம் கர்ப்பமா இருக்கும்போது தான் போயிட்டு இந்த மாரி என் ஃப்ரெண்ட்ஸுங்க 4 பேர் இருந்தாங்க. இந்த மாரி பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க அப்டின்ட்டு போயிட்டு துணிஞ்சு கேஸ் குடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் நியூஸ்ல மீடியாவெல்லாம் வர ஆரம்பிச்சுச்சு இந்த விஷயம். இந்த விஷயத்துல அப்டி என்ன இருக்கு? எப்பவுமே நார்மலா நடக்கிற விஷயம் தானே அங்கங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்க நார்மலா நடக்கிற விஷயம் அப்டின்னு பார்த்து பார்த்து தாங்க இப்ப நெறைய நடக்குது இந்த மாரி விஷயம்லாம். ஸோ நம்ம எப்பவுமே அவேரா இருக்கணும். இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க தானே அப்டின்ட்டு எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்ல முடியாது ஓப்பனா. முக்கியமா கேர்ல்ஸ் வந்து பாய்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஃப்ரெண்டு தானே அப்டின்ட்டு எல்லாத்தையும் ஓப்பனா இருக்கக்கூடாது. உங்களுக்கு இருக்கணும்னா, உங்க கூடவே படிச்ச கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்களே உங்களால நம்ப முடியாது. அவங்களே எதனா உங்களுக்கு தில்லுமுல்ல எதனா பண்ணுவாங்க. இந்த காலத்தில வந்து ரொம்ப சுயநலமான காலம் ஆயிருச்சு. அதனால யாரையுமே நம்ப முடியாது. உங்க பேரண்ட்ஸ நம்பலாம். வேற வழி இல்ல. அவங்க வந்து அவங்களுக்கு வேற வழி இல்ல. வேற உங்கள விட்டு வேற யாருக்கும் அவங்க போயிட்டு எதுவும் பண்ண போறதில்ல. அதனால நீங்க நல்லா இருந்தா உங்க பேரண்ட்ஸ் பெருமைப்படுவாங்க. அவங்க ஒருத்தர தவிர நீங்க வேற யார்கிட்டயுமே நம்பிக்கையா இருக்க முடியாது இந்த காலத்தில. ஸோ, அந்த பொண்ணு இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணது நல்ல விஷயம் தான். தைரியமா, போல்டா பண்ணியிருக்காங்க. ஆனா, இது முன்னாடியே முன்னெச்சரிக்கையா இருந்திருக்கணும். அவங்க வன்கொடுமை பண்ணும்போது, இல்ல ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் அந்த மாரி கிட்ட வராங்கல்ல, பழகுறாங்கல்ல, அப்பவே அவங்க கணிச்சு அவங்க விலகி போய் இருக்கணும். இல்ல வீட்லயே என்னதான் பேரண்ட்ஸ் சண்ட போட்டாலும், ஒரு விதத்தில, ஒரு நேரத்தில அவங்க தான் நம்மள வந்து அரவணைப்பாங்க. ஸோ, அங்கேயே போய் இருந்திருக்கணும். இது என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா, இப்போ 5 மாசத்துக்கு கழிச்சு லேட்டரா இந்த மாரி போய் கம்ப்ளைண்ட் பண்ணி, அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. இந்த பசங்க 4 பேரையும் போலீஸ் விசாரிச்சுன்னு இருக்காங்க. ஸோ, இவங்க எல்லார் லைஃப்புமே இப்ப கேள்விக்குறியா இருக்கு. ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த நாட்ல பாதுகாப்பு இல்லன்னா, அந்த பெண்ணோட தோல்வி இல்லங்க அது. அது இந்த நாட்டோட, இந்த சமூகத்தோட தோல்வி. இந்த சமூகம் சரியில்ல அப்டின்ட்டு அர்த்தம். இந்த சமூகத்துல வாழுற நாம சரியில்ல அப்டின்ட்டு அர்த்தம். நாம வந்து ஃப்ரெண்டா பழகுறோம் அப்டின்ட்டு நம்பி நம்ம கூட பழகுறாங்கல்ல, அதுக்கேத்த மாரி நம்ம நியாயமா, உண்மையா இருக்கோமா அப்டின்ட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏன்னா, இந்த காலத்துல எதுவுமே உண்மையா, நியாயமா இருக்கிறதில்ல. ஃப்ரெண்டும் சரி, யாருமே. ஃபேமிலி அவங்க மட்டும் தான் ஓரளவுக்கு ஃபேமிலியே இப்ப நெறைய பேர் அப்பா, அம்மா அவங்களே கொஞ்சம் சுயநலமா தான் இருக்காங்க. பசங்க எப்படி போனா என்ன அப்படின்ட்டு விட்டு. ஸோ இந்த காலத்துல நம்ம பார்த்துக்கணும். கேர்ல்ஸ்லாம் ரொம்பவே அவேரா இருக்கணுங்க. உங்களுக்கு தான் தெரியுதுல்ல, இப்ப நம்ம சமூகமே சரியில்ல. எல்லாமே ஓவரா நடக்குது. அதாவது பெண்ணுக்கு எதிரா நடக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இப்போ கூட கோயம்புத்தூர்ல ஒரு பையன் ஃபர்ஸ்ட் இயர் தான். அவங்களே இன்ஜினியரிங் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடண்ட்டே ஒரு பொண்ணு லவ் சொல்லி, அந்த பொண்ணு லவ் ஒத்துக்கல அப்படின்ட்டு அந்த பையன் கத்தியால குத்துறான். ஒரு இடத்துல பார்த்தா கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட் பின்னாடி இந்த மாரி கேங்கா ரேப் பண்றாங்க ஒரு பொண்ண. கார்ல இருக்கிற பொண்ண. ஸோ இந்த மாரி பெண்களுக்கு வந்து பாதுகாப்பே இல்லாம இருக்கு. நெறைய விஷயம் இந்த மாரி நெறைய சொல்லிட்டே போலாம். சென்னையில கூட இப்ப 2, 3 நாளா அந்த மாரி இஷ்யூ 2, 3 கேஸ் ஆச்சு 2, 3 நாள்லயே கன்டினியூஸா. அந்த மாரி நெறைய கேஸ் இந்த மாரி வந்துகிட்டே இருக்கு. பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு இல்லன்னு தெரியுதுல்ல. நீங்க அவேரா இருக்கணுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து வெளியில அன் டைம்ல போறது தேவையில்லாம. இப்போ ஒரு ஜாப் இம்பார்ட்டன்ட் ஒரு ஒர்க் போய் தான் ஆகணும்னா, அந்த மாரி டைம்ல போலாம். இப்போ நம்ம தேவையில்லாம வெளில சுத்துறோம்ல, பீச் பார்க்ன்ட்டு நைட்டு 12, 1 மணி. அது எனக்கு பெண் சுதந்திரம், ஆனா சுதந்திரம் இல்லையா? அப்படின்ட்டுலாம் கேட்டுன்னு போவீங்க. அது வந்து இம்பார்ட்டன்ட்டா இருக்கிற டைம்ல போலாம் வெளியில அன் டைம்ல. சும்மா தேவையில்லாம ஊர் சுத்துறதுக்காகலாம் அன் டைம்ல ஃப்ரெண்ட்ஸுங்க கூடலாம் வெளில போகாதீங்க. ட்ரிங்கிங் பண்ணாதீங்க பசங்க கூட. ஸோ இந்த மாரிலாம் நீங்க தான் பாதுகாப்பா இருக்கணும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஃபாரின் கல்ச்சர்லாம் நம்ம ஊர்ல வந்துருச்சு, சகஜமாயிடுச்சு அப்டின்ட்டு கொண்டு வந்து இப்ப நாசமா போயிட்டு இருக்கு நாடே. ஸோ, இருக்கிற கொஞ்சம் பேரும் ஒழுங்கா, அவேரா, உஷாரா இருந்தா நல்லாருக்கும். பசங்க, பெண்கள் எல்லாருமே. பசங்க வந்து இந்த மாரி ஃப்ரெண்ட நம்பி வராங்கன்னா, அவங்கள இந்த மாரி பண்றது ரொம்பவே ஒரு மோசமான விஷயங்க. அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு தண்டனையா இருக்கணும். ஒரு பெரிய தண்டனையா குடுத்தா நல்லாருக்கும். இன்னொரு டைம் அவங்க வந்து அந்த தப்ப பண்ணக்கூடாது. அந்த மாரியான ஒரு தண்டனையா குடுத்தா நல்லாருக்கும். பொண்ணுங்க வந்து நீங்களுமே உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட லிமிட் வச்சு பேசலாம், பழகலாம், எல்லாமே பண்ணலாம். அவங்க பார்வை வந்து உங்க மேல தப்பா இருக்கு. சரி,
சூழ்நிலைக்கு ஏத்த மாரி மாறிக்கிறாங்க. அதாவது உங்களுக்காக தான் அவங்க கிட்ட பழகுறாங்க அப்படின்னு தெரிஞ்சாக்கா, நீங்க அவாய்ட் பண்றீங்க. அப்படிப்பட்ட ஃப்ரெண்டே தேவையில்ல. எதுக்கு தேவையில்லாம அந்த மாரி ஃப்ரெண்ட்ஸுங்க கூடலாம் பழகிட்டு, ஸோ உங்களுடைய கரியர், உங்களுடைய கோல நோக்கி போனா கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, உங்களுக்கு நெறைய இப்போ சுதந்திரம் இருக்கு. பெண் சுதந்திரம். அத வந்து கொஞ்சம் இந்த மாரியெல்லாம் யூஸ் பண்ணி, அது தேவையில்லாம எங்கேயோ போய் முடியறதுக்கு நீங்க கரெக்ட்டா இருந்தா, ஃபோக்கஸ் பண்ணி போனா எங்கேயோ போலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். இது பெருசா ஒண்ணும் இல்ல. சாதாரண விஷயம் தான். ஆனா இந்த மாரி நெறைய நடக்குது. இது பெரிய விஷயமா நெறைய இடத்துல மாறுது. அந்த பொண்ணுங்களுக்கு உயிரே போது. பொண்ணுங்க, பசங்க எல்லாருமே கெட்டு போறாங்கல்ல. இளைஞர்கள் எல்லாரும். ஸோ அதுக்காக அவேரா இருங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த விஷயத்த பத்தி எனக்கு என்ன படுதோ அத நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய தாட்ட வந்து கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நாடு எப்படி போது? எதிர்காலத்துல இந்த சமூகம் எப்படி இருக்கும்? பெண்கள் வந்து பாதுகாப்பா வெளியில நடக்க முடியுமா? முடியாதா? இல்ல பெண்கள் ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்களா அவங்க உரிமைய? அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. முன்னலாம் சிட்டில தாங்க அதிகமா கிரைம் இது அதுன்ட்டு நடக்கும். ஆனா இப்பலாம் பார்த்தீங்கன்னா, ஊர் சைடு, வில்லேஜ் சைடே நெறைய நடக்க ஆரம்பிச்சுருச்சு. இது மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுலேருந்து எல்லாமே கலிகாலமா மாறிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ எல்லாருமே நம்ம தான் கொஞ்சம் பாதுகாப்பா, முன்னெச்சரிக்கையா, அவேரா இருக்கணும். அதனால எல்லாருமே கொஞ்சம் சேஃபா பார்த்து சோசியல் மீடியாவ ஹேண்டில் பண்ணுங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பழகுங்க. எல்லாமே இப்ப ஈஸி ஆயிடுச்சு. ஸோ நீங்க பார்த்து உஷாரா இருந்தா தான் இந்த காலத்துல நம்ம உயிர் வாழ முடியும். இல்லனாக்கா போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. யாருமே கண்டுக்க மாட்டாங்க. உங்களுக்காக யாரும் பரிதாபப்பட மாட்டாங்க. உங்க வீட்லயே கூட உங்க பேரண்ட்ஸ் எத்தன நாளு ஒரு 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 சில பேரண்ட்ஸ் ரொம்ப சென்டிமென்ட்டா இருக்கலாம். அதையே நெனச்சுக்கிட்டு. ஆனா ஒரு சிலர் ஈஸியா கடந்து போயிடுவாங்க. ஸோ இப்ப எல்லாமே ஈஸியா எடுத்துக்கினாங்க. அதனால நம்ம தான் நம்ம உயிர பார்த்துக்கணும். நம்ம தான் நம்ம லைஃப பார்த்துக்கணும். ஸோ நீங்க தான் உங்கள உஷாரா பார்த்துக்கின்னு இருக்கணும் இந்த காலத்துல.